அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். 132வது சங்கீதம் கிட்டத்தட்ட மலை வச்சுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தங்குது, இன்னும் ரெண்டு படி தங்குது. அவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகு தாவீது செய்த ஒரு உடன்படிக்கையை அல்லது தாவீது செய்த ஒரு பொருத்தனையை இந்த சங்கீதத்துல முன்னுரையாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் தாவீது என்ன சொல்லி பொருத்தனை பண்ணான்னா, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அடிப்படையா தாவீதினுடைய பொருத்தனை என்னன்னா, நான் அரசனாய் மாறிவிட்ட பிறகு கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டாமல் இருந்தால் நான் அரசனானதில் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் தான் எப்படியோ எகிப்தில இருந்து கானானுக்கு வந்தோம். நியாயாதிபதிகளின் காலம் போச்சு, ராஜாக்களின் காலத்துல வந்தோம். சவுலை கர்த்தர் ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதை தொடர்ந்து என்னை தெரிந்து கொண்டார். நான் இந்த பதவிக்கு வந்த பிறகு நான் விட்டு செல்ல கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அந்த 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 கான்செப்ட் அடியில இருக்கக்கூடிய அந்த உள் மனசுல இருக்கக்கூடிய அந்த நோக்கம் பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆயுசை கொடுத்திருக்கிறார். அதை நான் முடித்து செல்லும் பொழுது நான் எதை விட்டு செல்ல போகிறேன்? வாட் இஸ் தட் ஐ அம் கோயிங் டு லீவ் பிஹைண்ட்? எதை விட்டுட்டு போக போறேன்? என்னுடைய லெகசி என்ன, என் அடிச்சுவடுகள் என்ன அப்படின்னு தாவீது யோசித்து என்ன பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு யோசித்து கடைசியா கர்த்தருக்கு என்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவேன். அதுல ப்ராமிஸ் வேற, ஒரு கோயில் கட்டுறவரெல்லாம் வீட்டுக்குள்ள போக மாட்டேன், படுக்க மேல ஏற மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, வேணாப்பா, இதோட உன்னுடைய பொருத்தனைய முடிச்சுக்கோ. குட் ஃப்ரைடே அன்னைக்கு கஞ்சி குடிச்சிட்டு ஈஸ்டர் அன்னைக்கு போதும், கறி சாப்பிடாது இருந்தது போதும், இனிமேல் இன்னைக்கு 3 கறி சாப்பிடுன்னு முடிக்கிறீங்கல்ல, இறந்துக்கிறீங்களா? அப்படி 40 நாளும் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் பொருத்தனையோட இறந்துக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? வெரி குட். நான் கூட இருக்கலான்னு தான் நினைச்சேன். பெங்களூர்ல பிளைட்ல ஏறி உக்காந்தோன்னு குத்துட்டாங்க, அன்னைக்கே போச்சு. புதன்கிழமை இன்னும் பொழுது வீடியோ இல்லை, அதுக்குள்ள போயிடுச்சு. சரி, ஓகே. தாவீதினுடைய பொருத்தனை, நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்துவிட்டு போக வேண்டும். நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வானத்தின் வெளிகளில் அதை கண்டோம், வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவருடைய பாதப்படியில் பண்ணி, ஒரு ராஜாவினுடைய தரிசனம் மக்களின் தரிசனமா மாறிடுச்சு. பாருங்களேன், ராஜாவுடைய தரிசனம், ஒரு மனுஷனுடைய தரிசனம் என்னவா மாறிடுச்சு? மக்களின் தரிசனமா மாறிடுச்சு. எப்ராத்தாவிலே, எருசலேம்ல கோயில் கட்ட போறோம், பெத்லகேமிலே நாங்கள் அதை கேள்விப்பட்டோம், எப்ராத்தாவிலே நாங்கள் கேள்விப்பட்டோம். ஓகே. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அப்பா, ஒரு கோயிலை கட்ட போறோம், அந்த கோயில்ல உங்க உடன்படிக்கை பெட்டியை வைக்க போறோம், அங்க உங்களுடைய கிருபாசனம் இருக்கிறதே, அந்த கிருபாசனத்திலிருந்து எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உம்முடைய பெட்டிக்கு முன்பாக, உம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக ஆசாரியர்கள் வந்து நீதியை செய்யட்டும், மக்கள் எல்லாம் உம்மை கம்பீரித்து பாடட்டும். ஆண்டவரே,
நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை முது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். இந்த வசனம் பார்த்தா இது சாலமோன் எழுதின மாதிரி தெரியுது. இந்த வசனம் பார்த்தா யார் எழுதின மாதிரி இருக்குது? நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும் அப்படின்னா இந்த 132ஆம் சங்கீதம் யார் எழுதுனது? சாலமோன் எழுதுனது. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். டவுட்டே இல்லை. 132 யார் தான் எழுதுந்து? சாலமோன் தான் எழுதுந்து. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாஸ்தலமாகும்படி விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாகும்படி திரும்பினார். ஏன் இந்த ஒரு சின்ன உலகம் பறந்து விரிந்து கிடக்குது, பறந்து விரிந்து கிடக்குது. இங்க ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் தாண்டிட்டா கிருஷ்ணாவரம் வரலாம், ரெண்டு பக்கமும் ஒண்ணுமே இல்லை, வெறும் காடு மோடு தான். இல்ல நம்ம தானே ஒரு சின்ன ஊர் KGF, கொஞ்சம் என்ட்ரிஸுக்கு பின்னால போயிட்டு நின்று பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் எல்லாம் ஒன்றும் தெரில, வெறும் காடு மோடு தான். மாரிக்குப்பத்துக்கு அந்த பக்கம் போய் நின்று பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் ஒன்றும் தெரில, காடு மோடு தான். பறந்து விரிந்த உலகம். ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துக்காக, ஒரு கிலோமீட்டர், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்காக உலகமே போராடி இருக்குது. காரணம் என்னன்னா, கர்த்தர் அங்கே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் கர்த்தர் விரும்புகிற இடம் சியோன். கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தை அங்கே ஸ்தாபித்து அங்கே வாசம் பண்ணும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன்னு யார் சொல்லிக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் எல்லாரும் அந்த இடத்துக்காக என்ன பண்றாங்க? சீயோனுக்கென்று சில ஆசீர்வாதங்கள். 15ஆம் வசனத்துல, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் நம்ம வந்துட்டோங்க. சாலமோன்னு தாவீதுன்னு பேசின்னு இருந்தோம், நம்ம வந்துட்டோம். எப்ப சியோன்னு வந்துச்சோ அதுல நமக்கும் என்ன இருக்கு? ஒரு எருசலேம் அவங்க உரிமை கொண்டாடின்னு போட்டோம். சியோன்னு வந்ததும் யாருக்கு? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மீட்கப்பட்ட சபைக்கு அங்க என்ன வந்துருச்சு? உரிமை வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இப்ப அடுத்த 4 வசனங்கள் யாருக்குன்னா நம்மளுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15ஆம் வசனம், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அப்படின்னா ஒரு முறை இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்போதும் தினந்தோறும் உன் ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அடுத்து, அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஏழைங்க இல்லாம இருக்கிறது இல்ல, ஏழைங்க இருப்பாங்க, ஆனா அவர்களை நான் அப்பத்தினால் திருப்தியாப்பேன். அடுத்து, அவர் அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். யார் இது? நம்ம எல்லாம் முறைக்கிறீங்களே, எவ்வளோ அப்படி LKG UKG பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி லூக்கால சொல்லி கொடுத்துக்கிறேன். சொல்லுங்க. லூக்கா 1:75. லூக்கா 1:75. ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம் இப்படி திருப்பி நீங்க நம்பாம என்ன மறைச்சிங்களே, அதுக்கு தான் திருப்ப வச்சேன். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இப்போ படிங்க 17ஆம் வசனம். பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். யார் அது? சொல்லுங்க.
இயேசு கிறிஸ்து. யார் இது? இயேசு கிறிஸ்து. இன்னும் நம்பல நீங்க. காலையில அப்படியே பாஸ்டிங் பிரேயர் கண்டினியூ பண்ணிடணும் போலக்குது. 53 ஏசாயா 2ஆம் வசனம். 53:2 இளம் கிளையை போலவும் போதும் போதும் போதும். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற. ஏசாயா 53 யாரை பத்தி சொல்லுங்க? ஏசாயா 53 யாரு பத்தி? ஏசுநாதரை பத்தி. லூக்கா 1 வாஸ்தமே, அது யாரு பத்தி சொல்லுங்க? அப்ப இந்த வசனம் யாரு பத்தி? 17ஆம் வசனம். நல்லா தைரியமா. அவர் இல்லைன்னா நமக்கு எங்க இருக்குது அந்த இடம்? அதனால அவர் இருக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலாம். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அரசாட்சி அவன் கையிலே வரும். தாவீதின் கையிலே அரசாட்சி வரும். தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர் கையிலே அரசாட்சி வரும். இரும்பு கரம் கொண்டு 1000 வருடம் அவர் அரசாள போகிறார். யாரு? தாவீதின் மைந்தன். 1000 வருடம் இரும்பு கரம் கொண்டு அரசாள போகிறார். ஹல்லேலூயா. சியோனிலே அவருடைய அரசாட்சியிலே தினந்தோறும் ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஏழைகள் அப்பத்தினால் திருப்தி ஆவார்கள். ஆசாரியர்கள் நீதியினாலே உடுத்தப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் கம்பீரித்து பாடுவார்கள். தாவீதுக்கென்று ஒரு இரட்சண்ய கொம்பை அவர் ஏற்படுத்துவார். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவருக்கு கிரீடம் அளிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏறத்தாழ 13 படி வந்துட்டோம். ஹல்லேலூயா. நாளைக்கு மட்டும் 14, 15 2 படிய பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு புது பாடத்தை நான் ஆரம்பிக்க போறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏறத்தாழ கிட்ட வந்துட்டோம். பயணத்துல கிட்ட வந்துட்டோம். அந்த தூரம் தெரியுது. நம்ம போய் சேர போற இடம் தெரியுது இல்ல? நம்ம தானே ஊர் பயணமா போறீங்க. உங்க அப்பா வீட்டுக்கு போறீங்க. பஸ் இறங்கிட்டீங்க. ஆட்டோ கூட எடுத்துட்டீங்க. போயின்னு கிட்ட போதுன்னு உடனே கண்ணு எங்க போகுது? யாரா இருக்கிறாங்க அங்க? வீடு திறந்துட்டு இருக்குதா? சாத்திட்டு இருக்குதா? எங்க அப்பா கறாரா? எங்க அம்மா கறாங்களா? எங்க அண்ணன் கறாரா? அக்கா கறாங்களா? இல்ல, உறவுகளை தேடும். மலை கிட்ட போயிட்டு வந்தோம். யார தேடணும் நம்ம? சொல்லுங்க. மலை மேல கிட்ட போயிட்டு வந்தோம். யார தேடணும்? ஆனா அவர் ஓடி ஒளிஞ்சுக்கிறவர் இல்ல. அப்பா வந்துச்சுரா, இது போறப்ப என்ன பண்ணிட்டு போதோ தெரியலையே. பெங்களூர்ல எங்க செல்வத்தை வரும். எங்க அப்பாவோட சகோதரி அக்கா. நல்லவங்க தான். ஆனா போறப்போ சும்மா போகாது. எல்லாரையும் சண்டை பிடிச்சிட்டு தான் போவோம். எங்க ஆயாவை சண்டை பிடிக்கும். எல்லாரையும் சண்டை எடுத்துட்டு தான் அழுதுன்னு தான் போவோம். சோத்திரம். அது குடும்பத்துல பிறந்த பெண்களுக்கான உரிமை. நம்ம அது என்ன சொல்ல முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா எங்க தாத்தாவுக்கு அண்ணன் மகத்தான் அது. ஆனாலும் எங்க அப்பா வீடு, எங்க அம்மா வீடு என்ற உரிமை, உறவுகளுக்கான உரிமை. சரி, அப்படிப்பட்ட உறவுகளை உரிமை பாராட்ட ஒருவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு அவரை சந்திக்க போறோம். நாளைக்கு நம்ம அப்பாவை சந்திக்கிற நாள். அப்போ நாளைக்கு அப்பா எத்தனையோ தேவைகளோடு வந்துக்கிறேன். இந்த பயணத்துல, இந்த 15 படி பயணத்துல எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ வியாதி, எவ்வளோ வறுமை, நஷ்டம், கண்ணீர், உபத்திரம், உம்மால் ஆற்றப்பட, உம்மால தேற்றப்பட வந்திருக்கிறேன்பா.
என்னை ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லி நாளைக்கு அவரிடத்துல எல்லாத்தையும் சரண்டர் பண்ற நாள். ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபத் தேவைகளுக்காகவும் கடைசி ஜெபத்தை ஜெபித்து முடிக்கும்படியாய் அன்பரசன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. We worship you, Lord. We worship you. We worship you. We worship you. உம்மை